Hi friends, welcome to Hari's Home Style. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது குக்கிங் கான்செப்ட் பை மை அம்மா. இன்னைக்கு ஒரு சட்னி தான் பண்ணிக்க போறாங்க. ரொம்ப சிம்பிளான டிஷ் இது. அம்மா ஒரு நிமிஷம் அந்த இதை ஆஃப் பண்ண. எங்க அம்மா கரெக்ட்டா நான் பேசும்போது தான் வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கீழ சத்தம் பேசிட்டு இருக்கேன் மாமா. ஓகே. இன்னைக்கு குக்கிங் கான்செப்ட் பை மை அம்மா ஒரு சிம்பிளான டிஷ் தான் பண்ணி காமிக்க போறாங்க சட்னி. பட் ஆனா என்ன சட்னின்னு கெஸ் பண்ணுங்க. கார சட்னி, வெங்காய சட்னி, பூண்டு சட்னி இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் பச்சை மிளகால சட்னி அரைக்கிறாங்க. உங்களால் பிலீவ் பண்ண முடியுதா? எஸ். ஐயோ பச்சை மிளகா சட்னியாக ரொம்ப காரமே, வயிறுல எரியுமே, அடுத்த நாள் என்ன ஆகும் இப்படிலாம் யோசிக்காதீங்க. பச்சை மிளகாயை கையில் எடுத்துக்கொள்ளவும், அதை துண்டு துண்டாக நறுக்கி கையில் எடுத்துக் கொள்ளுங்கள். பச்சை மிளகாயை அப்படியே போடவும், அந்த பச்சை மிளகாயை அப்படியே போடவும். கண்டிப்பா எம்மியா டேஸ்டியா இருக்கும். அந்த பச்சை மிளகாய் நெடியே தெரியாம அந்த சட்னி ஃபைனலா அந்த சட்னி வரும். அதுக்கப்புறம் நீங்க அந்த தோசை, இட்லி அதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிடும்போது சிம்பிளி சூப்பர்பா இருக்கும். நீங்க கண்டிப்பா இந்த டிஷ்ஷை பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்லா வரும், நல்லா பிடிக்கும். ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம் இந்த டிஷ்ஷை. காரம் பிடிச்சவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். காரம் பிடிக்காதவங்க கூட இதை பட்டு படாம தொட்டு சாப்பிட்டா அவ்வளோ பிடிச்சு சாப்பிடுவாங்க. 2 இட்லி சாப்பிட்றவங்க 3 நாள் அதிகமாக சாப்பிடுவாங்க. தோசை சாப்பிட்றவங்க அதிகமாக சாப்பிடுவாங்க. நான்லாம் இதை வச்சு ஒரு 6 தோசை சாப்பிடுவேன். ஓகே, நான் விட்ட பேசிட்டே இருப்பேன். With no further delay, let's get into the recipe. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மிளகா சட்னி, பச்சை மிளகா சட்னி. அது என்ன வெறும் பச்சை மிளகா சட்னி? ஏன்னா இது ஐட்டம் வேற எதுவும் போட தேவையில்லை. ஓகே, இது வந்து பச்சை மிளகா சட்னிங்க. என்னென்ன இன்கிரீடியன்ட்ஸ்னு பார்க்கலாம். 3 பல்லு பூண்டு, ஒரு சின்ன வெங்காயம், ஒரு 4 பீஸ் வச்சிருக்கேன். 1 4? அது என்ன ஒரு 4 பீஸ் வச்சிருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 5 பீஸ் வச்சிருக்காங்க. அப்புறம் அவ்வளோதான். உப்பு தேவைக்கேற்ப போடணும். தேவைக்கேற்ப உப்பு, அவ்வளோதாங்க. சிம்பிளா இருக்கும், பட் சூப்பரா இருக்கும், டேஸ்டியா இருக்கும். காரம் பிடிக்கிறவங்க இது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சீரியஸா சொல்றேன், இந்த சட்னி அரைச்சா நான் 5-6 தோசையே சாப்பிடுவேன். அவ்வளோ நல்லா இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் தொட்டுக்கிட்டாவே போதும், சூப்பர் டேஸ்டியா இருக்கும். காரம் பிடிக்கிறவங்க கண்டிப்பா அதை ட்ரை பண்ணுங்க. சொல்லுமா. இப்போ இந்த பச்சை மிளகாவை உடச்சி 2 போட்டுக்கலாம். முடியாதுல. ஓகே, பெருசா இருக்கிறதால சின்ன சின்னதா இருந்தா அப்படியே போட்டுடலாம். பெரிய சைஸா இருக்கிறதால இப்படி உடச்சி போட்டுக்கலாம். சீக்கிரம் கொஞ்சம் அரைப்படும். என்னடா இவ்வளோ பச்சை மிளகாவை போட்டு சாப்பிட்டா வயிறு என்ன ஆகும் இப்படியெல்லாம் யோசிக்காதீங்க. வெங்காயம் வச்சிடுறோம், பூண்டு வச்சிடுறோம். அது மட்டும் இல்லாமல் காரம் பிடிச்சவங்க நல்லா தொட்டு சாப்பிடலாம். காரம் கம்மியாக தான் சேர்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பட்டும் படாமல் தோசை இட்லிக்கெலாம் தொட்டு சாப்பிடுங்க. எம்மியாக இருக்கும். இப்போ நாங்கள் இவ்வளோ பச்சை மிளகா போடுறது காரணம் அவ்வளோ நம்பர் ஆஃப் பீப்புளுங்க. நாங்கள் 5 பேர் இருக்கோம். குட்டீஸ் கூட விட்டுருங்க, 5 அடல்ட்ஸ். அதனால் அதுக்கேற்ற மாதிரி போடுறாங்க. ஸோ நீங்கள் மக்கள் கம்மியாக இருக்காங்க வீட்டிலன்னா நீங்கள் கம்மியாக அரைச்சிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு. ஸோ பச்சை மிளகாவை 2 உடச்சி போட்டுக்கிட்டாங்க. எல்லா பச்சை மிளகாவையும் 6 சின்ன வெங்காயம் வச்சுருந்தாங்க, அதையும் போட்டுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் 3-4 பூண்டு பல்லு, அதையும் போட்டுக்கிட்டாங்க. தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கிட்டாங்க. இதெல்லாம் இப்போ மிக்சியில் போட்டாச்சு. தண்ணி விடுறாங்க நடுவில் கொஞ்சம் எடுத்து. அரைச்சாச்சு. ஓகே, இப்போ அரைச்சாச்சு. அரைச்சதை இப்போ மிக்சியிலேருந்து ஒரு கிளாஸ் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. காமி. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னம்மா? தாளிக்கணும். ஓகே, இப்போ தான் தாளிக்க போகிறாங்க. கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம்.
கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிறாங்க. அந்த மிக்சியில் இருந்ததே லைட்டாக இப்படிதான் அதில் கொஞ்சம் ஊற்றி தண்ணி விட்டுக்கிறாங்க. ஸோ பச்சை மிளகாய் சட்னி இல்லையா? வெறும் பச்சை மிளகாய் சட்னி தான். ஸோ க்ரீனாக தான் இருக்கும். ஓகே ஓகே. இப்போ தாளிக்கிறதுக்கு எண்ணெய் 2 ஸ்பூன் விட்டுக்கிறாங்க. பெரிய குழி கரண்டியில். பெரிய குழி, சின்ன குழி கரண்டி இல்லை, இந்த இது ஸ்டவ்வில் வச்சிருக்கிறது சொல்கிறேன். பெரிய குழி கரண்டி. அதில் தாளிக்கிற கரண்டி. ஓகே, அது தாளிக்கிற கரண்டி. அந்த தாளிக்கிற கரண்டியில் எத்தனை ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன்? 2 ஸ்பூன். 2 டீஸ்பூன் எண்ணெய். அப்புறம் கடுகு பெருங்காயத்தூள் போட்டு தாளிச்சு போட்டோம். அவ்வளோதான். கடுகு பெருங்காயத்தூள் அவ்வளோதானா? ஓகே. இப்போ கடுகு பெருங்காயத்தூள் போட போகிறாங்க. எண்ணெய் காயறதுக்காக வெயிட் பண்ணுறாங்க. சரி, இப்போ கடுகு போட்டாச்சு, பொரியுது. அடுத்தது ஓகே, இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள். ஸோ இந்த கடுகு பெருங்காயத்தூள் வெங்காயம் அரைக்கும் போது சேர்த்தோம், பூண்டு அரைக்கும் போது சேர்த்தோம். இதெல்லாம் சேர்றதால அந்த பச்சை மிளகாய் ஃப்ளேவர் வந்து அந்த அளவுக்கு இருக்காது. மீன் நெடி கட்டாதுன்னு சொல்ல வரேன். நீங்கள் சாப்பிடும்போது டேஸ்டியாக எம்மியாக இருக்கும். ஓகே, பாருங்க, இதை அரைச்சி கொட்டினோன்னா இந்த க்ரீன் கலர் வந்து இன்னொரு மாதிரி நல்லா கலர்ஃபுல் ஆயிடுச்சு. ஐ மீன் கலர்ஃபுல் ஆயிடுச்சுன்னா டார்க் க்ரீன், ஐ மீன் ப்ளசன்ட் க்ரீன் ஆயிடுச்சு. ப்ளசன்ட் க்ரீன் ஆகி பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. பார்க்க மட்டும் இல்லைங்க, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பச்சை மிளகால சட்னி அப்படின்னு நிறைய பேர் ஆச்சரியப்பட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம். இது சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், பச்சை மிளகாய் சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தாங்களா? பார்த்தீங்களா? வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சூப்பர் எம்மியாக வரும். ஆத்திர அவசரத்துக்கு கூட இதை கண்டிப்பாக ஐ மீன் பண்ணிக்கலாம். திடீர்னு ஒரு கெஸ்ட் வராங்க அப்படின்னா பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி எல்லா ஃப்ரெண்ட்ஸும் கேட்டாங்க. நீங்களும் இப்போ ஆச்சரியத்தோட தான் பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியும். உங்கள் வீட்டில் வர கெஸ்ட்டும் இதை நீங்கள் வச்சிங்கன்னா ஐ மீன் எல்லா சட்னியோட சேர்த்து வைக்கலாம். அப்படி வைக்கும்போது கண்டிப்பாக கேட்பாங்க, இது என்னது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு. நான் சொன்ன மாதிரி மிளகாய் நெடி எதுவுமே இருக்காது. ரொம்ப சூப்பராக வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் பிடிச்சிருந்தா அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க, லைக் பண்ண சொல்லுங்க. மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட வீடியோஸ் அப்பப்போ உங்களை வந்து அடையும். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் வீடியோல ஒரு டிஃபரெண்ட் கிரியேட்டிவ் கான்செப்ட் சந்திக்கலாம். அடுத்த இஸ் பை ஃப்ரம் பெலோட் ஹரி.